டொரண்டோவில் உள்ள குயின்ஸ் பார்க் சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் வசித்து வந்த போதிலும் டவுன் ஹோட்டலில் தங்கியதற்காக மக்கள் வரிப்பணத்தை செலவழித்த விவகாரத்தில் எழுந்து பெறும் சர்ச்சையை தொடர்ந்து ஆன்டோரியோவின் சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டான்சோ தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குயின்ஸ் பார்க்கிலிருந்து வெறும் 7 சுரங்கப்பாதை நிறுத்தங்கள் தொலைவில் இருந்தும் கடந்த 3 ஆண்டுகளில் டவுன் ஹோட்டல் தங்குமிடங்களுக்காக ஸ்டான்சோ $16,000 அதிகமான தொகையை மக்கள் வரிப்பணத்திலிருந்து பெற்றுள்ளார் என்ற செய்தியை குளோபல் நியூஸ் முதலில் வெளியிட்டது. இச்செய்தி வெளியானதைத் தொடர்ந்து அத்தொகையை தான் திரும்பச் செலுத்திவிடுவதாக சோ அறிவித்திருந்தார். எனினும் கடந்த ஒரு வாரமாக அவருக்கு எதிராக எழுந்த கடும் விமர்சனங்களை தொடர்ந்து பில்லோடேல் தொகுதி மாகாண உறுப்பினரான சோ தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்ததாக ஆன்டோரியோ பிரீமியர் டாக்ஃபோர்டு தெரிவித்துள்ளது. இன்று காலையில் ஸ்டான்சோ அமைச்சரவையிலிருந்து அளித்த ராஜினாமாவை நான் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஏற்றுக்கொண்டேன் என்று வெள்ளிக்கிழமை காலை பிரீமியர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்டான்சோ வெளியிட்டுள்ள தனிப்பட்ட அறிக்கையில் தான் ஹோட்டல் தங்குமிடங்களுக்கான கட்டணத்தை திருப்பச் செலுத்திவிட்டதாகவும் அந்த தொகையை கோரியது தனது தவறு என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான நமது திட்டங்களுக்கு எனது இந்த விவகாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதால் இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பில்லோடேல் தொகுதி எம்பிபி சோ எழுதியுள்ளார். ஒன்டாரியோவின் செலவு விதிகளின்படி குயின்ஸ் பார்க்கிலிருந்து 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் வசிக்கும் எம்பிபிக்கள் சட்டமன்ற பணிகளை எளிதாக மேற்கொள்ள டொரண்டோ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்குவதற்கான செலவுகளை மக்கள் வரிப்பணத்தில் கூறலாம். அப்படி இருக்கையில் சோ ஏன் ஹோட்டலில் தங்க வேண்டியிருந்தது என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.